ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை தெளிந்த ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பீராக. வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் நாங்கள் புரிந்து படிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்க ஆண்டவரை கடந்து வந்திருக்கிறதான இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கட்டபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஜனங்களே, கடந்த நாளிலே நாம் ஆதியாகமம் 13-14வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய போன வார வேத படிப்பில் அது முடியும் தருவாயில் ஒரு சில கேள்விகளை நாம் கேட்டிருந்தேன். ஒரு சில பேர் உங்களுடையதான பதில்களை அனுப்பியிருந்தீர்கள், மிகவும் சரியான பதில்கள். ஆனாலும் நான் மற்றவர்களுக்காக நான் இது உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், எதற்காக ஆபிரகாம் லோத்தை முதலாவது அவர் செல்ல வேண்டியதான திசையை தெரிந்து கொள்ளும்படியாக அவரை அனுமதித்தார் என்கிறதான கேள்வியை கேட்டோம். ஒரு எளிமையான பதில்தான் வேதத்திலிருந்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவனுடையதான வழங்குதல்களையும் தேவனுடையதான பாதுகாப்பையும் அவர் விசுவாசித்தவராக இருந்தார். எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் என்னை பூரணமாக்க வல்லவர் என்கிறதான நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவருடைய வாக்கு தத்தம் ஒருபோதும் கைவிடாது என்கிறதை அவர் உறுதியாக நம்பினார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்க முடியும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8-9 பார்க்கும்போது அந்த மேய்ப்பர்களுக்கிடையே காணப்பட்டதான அந்த வாக்குவாதங்கள் அது ஒரு காரணமாக இருந்தது. இன்னும் ஒரு கேள்வியை நாம் பார்த்தோம். எதற்காக சோதோமுடையதான ராஜா பரிசு பொருட்களை வழங்குகிறதற்கு ஆயத்தமாக இருந்தான போதும் ஆபிரகாம் எதற்காக அதை வேண்டாம் என்று சொன்னார்? அந்த பகுதியிலே நீங்களும் நானும் இருந்தால் எப்படி அதை கையாண்டிருப்போம்? ஆபிரகாம் ஒரு துன்மார்க்கத்தனமான ஒரு ராஜ்யத்தோடும் ராஜாக்களோடும் எந்த விதமான ஒரு ஈடுபாடும் வைக்கக்கூடாது என்று நினைத்து தேவன் மீது மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும் என்கிறதை அவர் உறுதியாக கொண்டிருந்தவராக இருந்தார். என்று சொன்னால், இந்த மனிதன் அநேக விதமான பொருட்களை கொடுக்கலாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுவதும் பராமரிக்கிறதான உபகரணங்களாகவும் பரிசு பொருட்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் தேவன் அவருடைய தேவைகளை சந்திப்பார் என்கிறதை நம்பி பொல்லாத ராஜ்யங்களோடும் ராஜாக்களோடும் எந்த விதமான உறவுகளும் வைக்க வேண்டாம் என்கிறதான குறிக்கோளிலே அவர் உறுதியாக காணப்பட்டவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 15வது அதிகாரம் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதான முக்கியமான உடன்படிக்கைகளை நாம் இதிலே பார்க்க முடியும். அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறதான இயேசுவினுடையதான ஒரு வாக்கு தத்தமான ஒரு தீர்க்க தரிசன உடன்படிக்கையாக நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தின் வசனம் 1 பார்க்கும்போது வசனம் 1 இவ்வாறாக ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், உன் நிமித்தம் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை நான் மிக பெரிதான ஒரு சந்ததியாக மாற்றுவேன் என்கிறதான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் பயணப்பட்டு போகிறார்கள். ஆபிரகாமும் லோத்துக்குமாக இப்போது தர்க்கம் வருகிறது. 13வது அதிகாரத்திலும் 14வது அதிகாரத்திலும் இப்போது அவர்கள் 2 பேரும் பிரிந்து செல்லலாம் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு பகுதியிலே காணப்படுகிறார், லோத்து ஒரு பகுதியிலே காணப்படுகிறார். லோத்து காணப்பட்டதான இடத்திலே அங்கே யுத்தங்கள் வருகிறது. இவர் சிறைப்பட்டு போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வருகிறது. இறுதியாக ஆபிரகாம் கடந்து சென்று தன்னுடைய சகோதரனை அவர் மீட்டு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இப்போது இந்த எந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்து ஆபிரகாம் மேற்கொண்டாரோ, ஒருவேளை அதை நினைத்து இவர்கள் மறுபடியுமாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமோடு எதிர்த்து சண்டையிட வருவார்களோ என்கிறதான ஒரு பயம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கலாம்.
இப்போது இதில் பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததற்கு அப்புறமாக இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆபிராம் அமர்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகிறது. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் ஜனங்களோடு பேசுகிற தேவனாக காணப்படுகிறார். நம் பழைய பாட்டிலிருந்தே பார்க்கிறதான போது பல்வேறு வழிகளிலே தேவன் அவருடைய பிள்ளைகளோடு பேசினவராக இருந்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருக்கிறார், சொப்பனங்கள் மூலமாக பேசியிருக்கிறார், தரிசனங்கள் மூலமாக பேசியிருக்கிறார், ராஜாக்கள் மூலமாக பேசியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தூதர்கள் மூலமாக பேசியிருக்கிறார், தேவ வசனங்கள் நிமித்தமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கும் அதே தேவன் அவருடைய பிள்ளைகளோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நம் ஒவ்வொருவரோடும் கூட இந்த வேதத்தின் வாயிலாகவும் ஜெபத்தின் வாயிலாகவும் அவர் பேசுகிறவராக காணப்படுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனத்திலே பேசுகிறார். தரிசனத்திலே பேசி தேவன் என்ன சொல்லுகிறார் என்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இப்படி பயந்து கொண்டதான ஒரு சூழ்நிலையிலே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம் தான், நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பலன் அளிக்கிற தேவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, என்ன முறைகளில் தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அநேக முறை தேவன் நம்மோடு கூட பேசி இருப்பார். அநேக முறை நாம் அதை புரிந்து அல்லந்தட்டினவர்களாக இருந்திருப்போம். தேவனுடைய வார்த்தை தானா என்கிறதான சந்தேகத்திலே காணப்பட்டிருப்போம். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளோடு பேசுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பேசி இருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவன் பேசினதான விதங்கள் மிகவும் வித்தியாசமான விதங்களாக இருக்கும். நாம் சோதனை வழியாக கடந்து செல்லும் போது தேவன் பேசியிருப்பார். நம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் பேசியிருப்பார். இந்த வேதத்தை படிக்கிறதான போது தேவன் பேசியிருப்பார். அவரோடு கூட உறவாடுகிறதான போது தேவன் பேசியிருப்பார். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதான போது நாம் எவ்வாறு அதை பிரதியுத்தரம் அருளியிருப்போம். இப்போ ஆபிரகாமுக்கு பேசுறதான போது தேவன் கொடுக்கிறதான வார்த்தை என்று சொன்னால், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு அடைக்கலம் நான், அப்படி என்று சொன்னால் நான் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறேன், நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன், அப்படி என்று சொன்னால் உன்னுடைய தேவைகள் எல்லாம் நான் சந்திக்கிறவராக இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு இதே தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் அடைக்கலமாக, கேடகமாக, பாதுகாப்பாக, பலனாக நம்மோடு கூட இருந்து அவர் தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் இந்த தேவனை உணர்ந்தவராக அநேக இடங்களிலே சொல்லியிருப்பார். ஆண்டவரே, நீர்தான் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று அநேக இடங்களிலே சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். சங்கீதம் 28:7 பார்க்கலாம், சங்கீதம் 3:3, இன்னும் அநேக பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், நம்முடைய பரிசாக தேவன் இருந்தால் நாம் உண்மையிலேயே அவரை அனுபவிப்பதற்கு தீவிரமாக கவனம் செலுத்துவோம். அது மிகவும் உண்மை. தேவன் நம்மோடு கூட நம்முடையதான ஒரு பரிசாக, நம்முடையதான ஒரு ஆதாரமாக அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் எப்போதுமே அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக நாம் கவனத்தை செலுத்துகிறவர்களாக இருப்போம். ஆனால் அவர் கூட இருக்கிறார், பரிசாக இருக்கிற நம்ம மத்தியிலே. ஆனால் நாம் எப்படி நம்முடைய கவனத்தை தேவனுக்கு நேராக செலுத்துகிறோம்? வசனம் 2-3 வரையிலும் பார்க்கிறதான போது தேவன் இவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறீர், எனக்கு பலனை கொடுக்கிறீர், இது எல்லாமே சரிதான். வசனம் 2 சொல்லுகிறது பாருங்கள், அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய எலையாசர் என் வீட்டு விசாரணக்காரனாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ இந்த வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான கவலை, ஆண்டவரே, நீ எனக்கு பிள்ளை கொடுக்கவில்லையே அப்படி என்கிறதான ஒரு கவலை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் மறுபடியுமாக தேவன் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கிறார். வசனம் 4-5 வரையிலும், உன்னுடைய வீட்டில் காணப்படுகிறதான இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாமுக்கு மறுபடியுமான ஒரு வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏற்கனவே ஆதியாகமம் 13:16 தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்,
அந்த பூமியின் தூளை உன்னால் எண்ண முடியும் என்று சொன்னால் உன்னுடைய சந்ததியை உன்னால் எண்ண முடியும். அதே போலதான் இப்போது தேவன் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார், வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியும் என்று சொன்னால் உன்னுடைய சந்ததியை எண்ண முடியும் என்று சொல்லி பாருங்க. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது சற்று தடுமாறுகிறவர்களாக இருப்போம். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அநேக விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீங்கள் எவ்வாறு அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்போது நடைபெறுகிறதாக இருக்கிறது. சில நேரங்களில் அது தாமதமாகிறதை போல இருக்கும், ஆனாலும் அதற்காக காத்திருக்க வேண்டும். அதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். எபிரேயர் 6வது அதிகாரம் வசனம் 11 12 வரையிலும் நாம் பார்க்கிறதான போது 11 சொல்லுகிறது, அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வசனம் 15 சொல்லுகிறது பாருங்கள், அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படியானால் தேவன் சொல்லியிருக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் பெறுகிறதற்கு நிச்சயமாகவே நமக்கு ஒரு பொறுமை வேண்டும். பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திலே சற்று யோசித்து பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்திலே நம்பிக்கை அற்றவராக அல்ல, இது எப்போது நடக்கும் என்கிறதான ஒரு ஏக்கம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எனவேதான் அவன் தேவனிடத்திலே மறுபடியுமாக கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு தான் இந்த விதமான சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லும்போது தேவன் அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வசனம் 6 பார்க்க முடியும், அவன் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தர் அது நீதியாக எண்ணினவராக இருக்கிறார். ஒரு மனிதன் 2 விதமான மரங்களை அவன் நடுகிறான். ஒரு மரத்தின் பெயர் புல்வேர் மரம், இன்னொரு மரத்தின் பெயர் மூங்கில் மரம். இந்த 2 விதைகளையுமே அவர் விதைக்கிறார், ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஆனால் இந்த புல்வேர் விதையானது ஒரு சில வாரங்களிலே அது முளைக்க ஆரம்பிக்கிறது, ஒரு சில மாதங்கள் ஆகும்போது அது படர ஆரம்பிக்கிறது, மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறது. ஆனால் இந்த மூங்கில் மரம் அது எந்த விதமான ஒரு முளைப்பும் அதில் காண்பிக்கப்படவில்லை. 1 வாரம் ஆகிறது, 2 வாரம் ஆகிறது, 1 மாதம் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது, ஆனால் எந்த விதமான மாற்றமும் அந்த இடத்துல தெரியவில்லை. ஆனாலும் இந்த விதையை விதைத்ததான மனிதர் தொடர்ந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார், தேவையான உரத்தை வைக்கிறார். அப்படி அவர் தொடர்ந்து செய்கிறார். வருடங்கள் ஆகிறது, 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் ஆனதற்கு அப்புறமாக கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கிறது இந்த மூங்கில் மரம். இது முளைக்க ஆரம்பித்த ஒரு 90 நாட்களிலே அது மிகவும் பெரிதாக வளர்ந்து காட்சி அளிக்கிறது, மிகவும் அருமையாக வலுவானதாக அது காட்சி அளிக்கிறது. அதே போலதான் அநேக நேரங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாம் காத்திருக்கிறதான போது சரியான நேரத்தில் அது முளைக்கிறதாக, அதாவது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கும். அது நிறைவேறுகிறதான போது எந்த மனிதர்களாலேயும் நம்மை அசைக்க முடியாத அளவிற்கான நிறைவேற்றுதலாக அந்த வாக்குத்தத்தம் காணப்படும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதன் எப்படி தந்த விதைகளை வைத்து பொறுமையோடு காத்து அதற்கு தேவையானவைகளெல்லாம் செய்தாரோ அதே போல நாம் இந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்து காத்திருந்து ஜெபித்து அவருக்காக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதைதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆபிரகாம் அது முழுமையாக விசுவாசித்தார். ஏனென்று சொன்னால் ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாக அது தாமதிப்பது இல்லை. என்ன வகையான வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார்? தேவன் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறதா அல்லது தாமதிக்கிறதை போன்று உங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றுகிறதா? அது தாமதிக்கிறதை போன்று தோன்றும் போதும் அப்படி வாக்குத்தத்தை சந்தேகிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது அதற்கென்று சொல்லி நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஏனென்று சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதர் அல்ல.
அவர் தேவாதி தேவன், சகலவற்றையும் உருவாக்கினவர். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியிலே தேவன் ஆபிரகாமை ஊர் என்கிறதான இடத்திலிருந்து கொண்டு வந்ததான விதத்தை தேவன் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆனாலும் ஆபிரகாம் இப்போதும் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் போதாது, எனக்கு நீர் இன்னும் ஒரு மறுபடியுமாக ஒரு உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறதான நோக்கிலே ஆபிரகாம் அவரிடத்தில் கேட்கிறார். வசனம் 8, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன்? எல்லா விசுவாசிகளுடையதான வாழ்க்கையில், ஒருவேளை மூத்த விசுவாசிகளாக இருக்கலாம், புதிதாக விசுவாசிகள் ஆனவர்களாக இருக்கலாம், எல்லாருடையதான வாழ்க்கையிலுமே எனக்கு ஒரு மறு உறுதிப்பாடு தேவை என்கிறதான நிலைமை அநேக நேரங்களிலே காணப்படும். அது ஒரு சந்தேகத்திற்குரியது அல்ல. ஆனால் என் தேவன் என்னை மறுபடி எப்படி அவர் உறுதிப்படுத்துவார், என்னுடைய வாழ்க்கையை எப்படி அவர் மேம்படுத்துவார், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் பதிலை கொடுப்பார் என்கிறதான ஏக்கமாக அது காணப்படுகிறது. அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரை இதை நான் எதனால் அறிவேன் என்று சொல்லும்போது தேவன் கோவப்படவில்லை. மாறாக மறுபடியுமாக ஆபிரகாமுக்கு பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளை எப்படி மேற்கொள்வார்களோ அதன் பிரகாரமாக ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார். பாருங்கள், வசனம் 9 அவர் சொல்லுகிறார், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. வசனம் 17 சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜோலையும் தோன்றின. பாருங்கள், 2 தரப்பிலான ஜனங்கள் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுகிறதான போது விலங்குகளை துண்டித்துக் கொள்வது ஒரு சம்பிரதாயமாக அங்கே காணப்பட்டது. அப்படி என்று சொன்னால், ஒருவேளை இந்த ஒப்பந்தத்திலே நான் பின்வாங்கி போனால் அல்லது நீ பின்வாங்கி போனால் என்னை நீ இது போல மாற்றலாம் என்கிறதனுடையதான அர்த்தம். ஆனால் இப்போது தேவன் அதே நிலைமையை ஏற்படுத்தி வசனம் 17 சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதான போது அங்கிருந்து புகை வருகிறது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் அவருடைய ஒப்பந்தத்தை, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆபிரகாமுக்கு பல நேரங்களிலே இந்த விதமான கேள்விகள் எழுகிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் உறுதிப்படுத்துகிறவராக தேவன் காணப்படுகிறார். என்ன விதமான உடன்படிக்கை என்று சொன்னால், வசனம் 13 பார்க்க முடியும், உன்னுடைய சந்ததியார் தங்களுக்குடையது அல்லாத அந்நிய தேசத்திலே அவர்கள் பரதேசிகளாக இருப்பார்கள், அந்த தேசத்தாரை அவர்கள் சேவிப்பார்கள், அதாவது அடிமைகளாக காணப்படுவார்கள். 400 வருடம் அவர்கள் உபத்திரப்படுத்தப்படுவார்கள், ஆனாலும் அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனத்தை உடன்படிக்கையாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும். அருமையான தேவச்சனங்களே, நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறதான உடன்படிக்கையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா, அறிந்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த உடன்படிக்கையை நாம் விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ஒரு பகுதியிலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த மகன் ஒரு நாள் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்கிறார், அப்பா, நீங்கள் என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவீர்களா? அந்த தகப்பன் சொல்லுகிறார், இல்லை மகனே, ஏன்? மறுபடியும் கொஞ்ச நாள் தாண்டி அந்த மகன் தகப்பனிடத்தில் வந்து கேட்கிறார், புயல் வருகிறது, பூகம்பம் வருகிறது, சூறாவளி வருகிறது, பெருமழை வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் கூட நீங்கள் என்னை விட்டு விடுவீர்களா, இல்லை என்னை நீங்கள் தாங்கி பிடிப்பீர்களா என்று சொல்லி அது தகப்பனர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன், நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என்று சொல்லி. மறுபடியும் கொஞ்ச நாள் ஆனதற்கு அப்புறமாக இந்த மகன் தகப்பனிடத்தில் வந்து கேட்கிறார், அப்பா, நான் உங்களுக்கு உண்மையாகவே மகன் தானா? நீங்கள் என்னை எல்லா சூழ்நிலையிலும் இருக பிடித்துக் கொள்ளுவீர்களா என்று சொல்லி இந்த தகப்பன் தன்னுடைய வீட்டின் அறைக்குள்ளதாக கடந்து சென்று அவனுடையதான அந்த பிறந்த நாள் சர்டிஃபிகேட், அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து, இங்கே பார், நீ என்னுடைய மகன் என்கிறதற்கு ஆதாரம் இதுதான், உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருபோது நான் விடமாட்டேன், என்னுடைய உயிரை பணையம் வைத்தாவது நான் உன்னை மீட்டுக்கொள்ளுவேன் என்கிறதான ஒரு உறுதிப்பாடை கொடுக்கிறார்.
இந்த மகனுக்கு தெரியும் தன்னுடைய தகப்பனார் இவர் என்று சொல்லி. அவர் மறுபடியுமாக கேட்க கேட்க தகப்பனார் கோவப்படவில்லை. மாறாக அதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டினதற்கு அப்புறமாக இந்த மகன் அதற்கு அப்புறமாக எந்த கேள்விகளையும் கேட்கவில்லை. அதே போலதான் நம்முடைய தேவன். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய அறியாமை நிமித்தமாக பலவிதமான கேள்விகளை தேவனிடத்தில் கேட்போம். ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கிறது? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதான கேள்விகள் அநேகம் எழும். ஆனாலும் தேவன் நம்மை கைவிடவில்லை, விட்டு விலகவில்லை. நீ என்னுடையவன், பயப்படாதே, நானே உனக்கு அடைக்கலம், நான் உன்னோடு கூட இருக்கிறவன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிற தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளில் தேவனை நம்புகிறதிலே, விசுவாசிக்கிறதிலே நீங்கள் சவால்களை சந்தித்திருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலாக காணப்படலாம், அல்லது நாம் ரோட்டிலே வாகனங்களை ஓட்டும் போதாக இருக்கலாம். எந்த இடத்தில் தேவனை நம்புவதை நீங்கள் மறந்திருக்கிறீர்கள்? ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்ததான் அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் எதை நினைவூட்டுகிறதாக இருக்கிறது? உங்களுடைய ஆரம்ப கால விசுவாசத்தின் ஓட்டம் மிகவும் நன்றாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது ஒருவேளை சற்று நிலை தடுமாறி இருக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். இந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்ன? ஒரு நீதிமான்களுடையதான திறவுகோல் என்னவென்று சொன்னால் விசுவாசமானதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசத்தினாலே தான் ஆபிரகாம் நீதிமான் என்று கருதப்பட்டான். தேவனுடையதான உடன்படிக்கை அது உடைக்க முடியாதது, அது யாராலும் உடைக்க முடியாது. அவருடைய உடன்படிக்கையை நாம் முழுமையாக நம்பலாம், அது ஒருபோது நம்மை கைவிடாது. சில நேரங்களிலே நாம் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம், வெயிட் பண்ண வேண்டியது அவசியம். என்று சொன்னால் அவருடைய நேரத்தில் எல்லாம் சரியான விதமாக நடக்கிறதாக இருக்கும். அதற்கு முன்பதாக நாம் ஒருவேளை ஏதாவது செயல்களில் ஈடுபட்டால் கூட அவருடைய சித்தம், அவருடைய நேரத்தில், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய நேரம் பூரணமானது, அது ஒருபோதும் தவறாது. சரியான நேரத்திலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவனே நமக்கு அடைக்கலமும் கேடகவுமாக காணப்படுகிறார். அருமையான தேவஜனங்களே, இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த அளவிற்கு நீதிமான்களாக இருக்கிறீர்கள், எந்த அளவிற்கு விசுவாசத்திலே காணப்படுகிறீர்கள், எந்த அளவிற்கு அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கலம், அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே கேடகம், அவரே நம்முடைய வாழ்க்கையிலே துருகமாக காணப்படுகிறார். எனவே அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதாவது அல்லது எத்தனை முறை தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்பி காத்திருக்காமல் நீங்கள் பிரயாசப்பட்டு வேறு ஏதோ விதமான பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதா நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பாதத்தின் அருகே மீண்டுமாக கடந்து வர வேண்டியது அவசியம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே ஒரு சில விதமான உறுதிப்பாடுகளுக்காக தேவனிடத்தில் அவர் காத்து கொண்டிருந்தார். தேவன் அவருக்கு உடன்படிக்கை பண்ணதற்கு அப்புறமாக அவர் முன்னோக்கி செல்லுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறே அவர் உதவி செய்வாராக. கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள உதவி செய்தே நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் கர்த்தர் கூட இருப்பீராக. உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அன்று நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதான வேத பாடங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிறதற்கும், எங்களுடைய ஆண்டு சிந்தனைகளிலே காணப்படுகிறதற்கும், அதன் பிரகாரமாக நாங்கள் நடக்கிறதற்கும் உதவி செய்யுங்க. ஜெபத்தை கிடப்படி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ததான சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.